ஓ மை காட், அவங்க டிவி கேக்கு கில்ட் அதிகமாயிடுச்சு. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு பக்கம் இங்க சீரியஸான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. பல தரப்பட்ட கட்சியினர், அவங்க அதை ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே இறங்கி வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான கொண்டாட்டங்கள், பால் குடம் தூக்குறது, கையில விளக்கேத்தி ஆத்துறது, கோழி கழுத்து அறுத்து ரத்தத்தை வச்சு பூஜை பண்றது, இந்த மாதிரி சகிக்க முடியாத பல விஷயங்கள் வந்து அங்க நடந்துச்சு. ஸோ இதை கம்பேர் பண்ணும் பொழுது கண்டிப்பா இன்னும் இப்படி பிஹேவ் பண்றாங்க, ஒரு நேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கே அப்படின்னு எல்லாரும் கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து என்னடா எல்லாரும் நமக்கு எகெயின்ஸ்டா போறாங்க போல இருக்கே, ஒருவேளை நம்ம சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு எகெயின்ஸ்டா போயிடுமோ, ஐயோ நம்மள எல்லாரும் வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல சனம் ஷெட்டி அவர்களை ஒரு நியூ டிராமாவோட அழகா இறக்கி விட்டாங்க. அவங்க உள்ள வரும்போதே அவங்க கோல் என்னன்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க யாரு, இதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, எத்தனை நியூட்ரல் பீப்புள்ஸ் இருக்கீங்க, அவங்களோட கொஸ்டின் என்னன்னா இங்க எத்தனை பேர் டிஎம்கே இருக்கீங்க அப்படின்னு வாயை திறந்து அவங்களால கேட்க முடியல. தே வான்ட் அக்யூஸ் டிஎம்கே. இது வந்து ஒரு சாரா, அதுவும் டிஎம்கே பீப்புள் மட்டும்தான் இங்க இருந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி திருப்பி விடுறதுக்கு. ஏன்னா அங்க நிறைய பார்ட்டி பீப்புள்ஸ் இருந்தாங்க, பட் தே வாண்ட் டு டர்ன் அகெயின்ஸ்ட் த டிஎம்கே. அது ஒண்ணுதான் அவங்களுக்கு டிவி கேக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டே. ஆக்சுவலி அதை வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. மீண்டும் ஒருத்தர் வந்தாரு, வந்தீங்க என்ன டிஎம்கே ஜென்சி எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க, ஏன் டிஷர்ட் போடக்கூடாதா, இது வந்து நீட்டுக்கான போராட்டம், எந்த பார்ட்டி எந்த பீப்புள் வேணா வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கும் பொழுது, அதாவது இது வந்து வேணுங்கனே திசை திருப்பி விடும் விதமாக, நம்ம அங்க இல்ல, நம்ம போக முடியல, போய் உட்காந்து போராடுறவங்க மேல என்ன அக்யூசேஷன் வைக்கலாம், அதை எப்படி டிஎம்கே பக்கம் திருப்பலான்னு சொல்லி நீங்க போட்ட பிளான் எல்லாமே வந்து ஒரு கில்ட்டினுடைய முகமாக தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு அவ்வளோ கில்ட்டா இருக்குன்னா போய் தனியா உட்காந்து ஒப்பாரி வைங்க, சரியா? ஒப்பாரி வைங்க. இங்க வந்து சீன் போடாதீங்க.